எப்பயும் போல நண்டு வாங்கி வறுவல், ரசம்னு வைக்காம, இந்த சில் கிளைமேட்டுக்கு ஒரு சூப்பரான காரசாரமான நண்டு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்களா? இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கினதும் 2 தக்காளி பழம், 2 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து வதக்கிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சிருந்த நண்டு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்கி எண்ணெய் பிரிஞ்சதும் அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் 1 கப் சேர்த்துட்டு 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிச்சதும் வாழையில போட்டு மூடி ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான காரசாரமான நண்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கார முட்டையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க.